கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பொது கீழே வர ஐம்பால் பற்றி படிக்க போகிறோம். பால் அப்படின்னா தமிழில் பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லிட்டு, பால் என்பது திணையின் உட்பிரிவு. திணைனா ஒழுக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். திணைனா ஒழுக்கம் என்று பேர். அதுக்கு இருதிணைகள் உண்டு, உயர்திணை அகிரிணை என்று சொல்கிறோம். அந்த திணையவே மறுபடியும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஐம்பாலாக பிரிக்கிறாங்க. அப்போ பால் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லி பேர். மொத்தம் 5 வகையான பால் இருக்கிறது. என்னன்னு சொல்லும் பொழுது அதை பிரிச்சுக்கலாம். இப்படி நம்ம டேபிள் பண்ணிக்கலாம். பால்னா என்னது? பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லி பேர். இன்னொன்று பால் பற்றி என்ன? பால் என்பது திணையின் உட்பிரிவு. திணையின் உட்பிரிவு தான் பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் என்பதற்கு பகுப்பு அல்லது பிரிவு என்று பெயர். பால் 5 வகைப்படும். அந்த 5 பாலவே உயர்திணைக்குரிய பால்கள், அகிரிணைக்குரிய பால்கள்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ உயர்திணைக்குரியது ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒரே ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். ஆண்களில் பலரையோ பெண்களில் பலரையோ அல்லது ஆண்கள் பெண்கள் இருவரும் கலந்த தொகுப்புக்கு பேரு தான் என்னது? பலர்பால் சொல்லி பேரு. இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இல்லையா? இப்போ வீரன், அண்ணன், மருதன்னா ஒரே ஒரு ஆணினுடைய பெயர்களாக வருது ஆண்பால். மகள், அரசி, தலைவி பெண்களை குறிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறது, அதனால அது பெண்பால். இப்போ பெண்கள்னா பெண்களில் பலர், ஆடவர்னா ஆண்களில் பலர், மக்கள்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் இணைந்தது தானே. அப்போ பெண்களில் பலரையோ ஆண்களில் பலரையோ ஆண்கள் பெண்கள் பலர் சேர்ந்ததையும் என்ன சொல்லுவோம்? நம்ம பலர்பால். அப்ப இந்த 3மே உயர்திணைக்குரிய பால்கள் ஆகும். அப்ப அகிரிணைக்குரிய பால்கள் ஒன்றன்பால். அதாவது அகிரிணை நம்ம ரீகால் பண்ணி பாருங்க. அந்த 6 அறிவு இல்லாத 6 அறிவு தவிர்த்து மீதி இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அகிரிணையில வரும். அந்த அகிரிணையில ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், பலவற்றை குறிப்பது பலவின்பால். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, யானைங்கிறது ஒரே ஒரு விலங்கு, ஒரே ஒரு பறவை. இங்கே ஒரே ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு பொருளை குறிக்குது. அகிரிணையில் பலவற்றை குறிப்பது பலர்பால்னா பசுக்கள், நிறைய பசுக்கள், மலைகள், நிறைய மலைகள். அப்போ இது 2 என்னது? அகிரிணைக்குரிய பால்கள். நன்றி.